கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகள் எல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள் நீங்க சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நிகாபால புதிய பாதைகளுக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புகிறார். புதிய வாசல்களுக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புகிறார். புதிய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் நடத்த விரும்புகிறார். புதிய லெவல்ஸ்குள்ள, நியூ ரெல்ம்ஸ்குள்ள கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை நடத்த விரும்புகிறார். ரிபாலா ஷீகாதரபா, நீங்க எட்டாத சில ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ்குள்ள ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை நடத்த அவர் ஆயுத்தமா இருக்கிறார். ரபா கஷிகதரபா ரமந்துரி பலிஷே கதரபா. ஆண்டவரே, நான் நடக்க ஆயுத்தமப்பா, நான் அந்த ரெல்ம்குள்ள வருவதற்கு ஆயுத்தமப்பா, நான் ஏற ஆயுத்தம் தகப்பனே. ரிஹாபா லஷி கத ரோசி ஹந்திர மஹந்தரபா லஷி கதரபா. நீங்க கண்கள் பார்க்கட்டும், சொல்லுங்க, என் கண்கள் இந்த மாதத்துல நீ செய்யற அற்புதங்களை, let me witness the miracles that you're going to do this month, Father. நிஹாதிஷே கதரபா, என் கண்ணு பார்க்கட்டும்பா, என் கண்கள் அதை பார்க்கட்டும் தகப்பனே. கர்த்தர் நீர் எனக்கு செய்கிற அற்புதங்களை, கர்த்தர் நீர் எனக்கு செய்கிற அற்புதங்களை, நீர் எனக்கு செய்கிற நன்மைகளை ரஹலா ஷிகதரா. ஆண்டவரே, என் சொந்த கண்கள் பார்க்கட்டும். கேளுங்களா ஆண்டவரிடத்துல, let my own eyes witnesses the miracles that you're going to do this month, of Father. பாதையே இல்லாத இடங்கள்ல உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய பாதையை திறந்து, நிஹாத்துஷே உங்களுக்காக ஒரு புதிய ஸ்கீமை ஓபன் பண்ணி, உங்களுக்காக இந்த மாதத்துல ஒரு புதிய காரியத்தை, the new things, ஒரு புதிய விஷயத்தை இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாருக்குமே இதை செய்ததில்லை, இதை உங்களுக்காக பிரத்யேகமாக செய்திருக்கிறோன்னு சொல்லத்தக்க அளவிற்கு சம்திங் ஸ்பெஷல். அதை ரிசீவ் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க, அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, இதுவரையிலும் ரபோ ஷீகா அப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஆண்டு சொல்றார், உங்களுக்காகவே பிரத்யேகமான சில புதிய காரியங்களை கர்த்தர் துவங்க போகிறார். ஒரு வழியே இல்லாத இடம், அது ஒரு வனாந்தரமான இடம். இதற்கு முன்பாக அந்த வழியில யாருமே போனதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு பாதையை அதுல திறக்க கர்த்தர் ஆயுத்தமா இருக்கிறார். நீங்க ரெடி? ஆர் யூ ரெடி டு ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் வாக் த்ரூ தட் பாத்? ஆண்டவர், இதுக்கு முன்னாடி யாருமே நடந்தது இல்லையே, இங்க பார்த்தா பாதையே இல்லாத மாதிரி இருக்கே, அப்படி எந்த கேள்வியும் கேட்காம உங்க கையை பிடிச்சு நடக்கிற கர்த்தரோடு நடக்க நீங்க ஆயுத்தம்னா, வழியே இல்லாத இடங்களிலும் அவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்க கர்த்தர் இன்றைக்கு ஆயுத்தமாக இருக்கிறார். பாதைகள் இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு புதிய பாதை உங்களுக்காக திறக்க ஆயுத்தமா இருக்கிறார். ரீபா லீஷே கத ரபௌத ரபலஷி. ஒரு சிலருக்காக ஆண்டவர் விசேஷ விதமாக நேரடியாக உங்கள் இருதயங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். நீமந்தா ஷி கத, உங்களுக்காக புதிய காரியங்களை கர்த்தர் இனிஷியேட் பண்றார். உங்க வேலை ஸ்தலத்துல சம்திங் நியூ கர்த்தர் உங்களுக்காகவே அது பிரத்யேகமா செய்கிறார். ரபா லிஷே கதா ரபோச பதரபா. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல நடந்தே இராத ஒரு காரியத்தை, ரிஹா லிஷே கதரபா, உங்கள் தலைமுறைகள் பார்த்திராத ஒரு காரியத்தை, மகன் தௌஷே கீசே கது ரஹா தீப ஷீ கது ரபா பாபா, கர்த்தர் அதை உங்களுக்காக இந்த மாதத்துல செய்ய ஆண்டவரத்துல சொல்லுங்க. அப்பா செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க அப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. சொல்லலாமாப்பா, எங்க கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா. உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அற்புதமாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 9 மாதங்கள் எங்களை சுமந்த தேவன் ஆண்டவரை, எஞ்சி இருக்கிற இந்த 3 மாதத்திலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரே, உங்க தோளின் மேல சுமந்து ஆண்டவரை, எங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையில கர்த்தனை நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். தேவ ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் என்னை கர்த்தர் வலது கரத்தை பிடித்து நடத்த போகிறார்? சும்மா நடத்துவார்னு இந்த மாதம் நீங்க சொல்லாதீங்க. ஆண்டு நடத்துவாரு அப்படின்றது இந்த மாதம் இல்லை. போகிறோம், அவர் என் வலக்கரத்தை பிடித்து நடத்துவார். ஆமென். அதனால நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க வலக்கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க இந்த மாதம் என்னை கை பிடிச்சு நடத்துங்க, அதுவும் என் வலது கரத்தை பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு இந்த மாதம் சொல்ல போகிறீங்க. ஆமென். எனி டைம் யூ go to sit in the presence of God, lift your hands, lift your right hand and say, God, you hold on to my hand and make me walk through the path that you have destined for me. நீங்க இதை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உங்க வலது கரத்தை பிடித்து உங்களை நடத்துகிறத இந்த மாதத்தில் நீங்க பார்க்க முடியும். இந்த அடுத்த பாயிண்ட் it is not a common point, ஆனா இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். ஒரு சிலருக்காக கர்த்தர் புதிய ஒரு சில திட்டங்களை, ஒரு சில புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு தெரியல, யாருக்கு அது தேவைன்னு எனக்கு தெரியல. பட்
The Holy Spirit of God is so much emphasizing on this point that இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்கள், இதுவரைக்கும் பாதைகள் தோன்றியிராத ஒரு சில வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறத அப்படியே ஆண்டவர் உள்ளத்துக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்காக அதை செய்ய போகிறார். This month God, I'm going to experience that. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு அதை செய்வார். ஸோ இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்துல God wants to say something very important. இந்த வார்த்தைகள் நான் ஜெபிக்கும் பொழுது in spirit, அதாவது it is not the word that is prepared but it is being poured into my heart. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இது ஆயத்தமாக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது கர்த்தரின் இருதயத்தில் ஊற்றின ஒரு வார்த்தைகள். ஆமே. ஸோ இன்னைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு டைட்டில் வந்திருக்கும், இந்த ஷட் டவுன் வந்துச்சா? ஆமா, அது கேட்கும்போது அதுவே நான் எப்படி இந்த டைட்டிலை கொடுக்கறதுன்னு யோசிச்சு கர்த்தர் ஓகே திடீர்னு அதை கொடுப்போம், இட் வில் பி லைக் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி போகிறோம். We are going to turn to the book of Isaiah chapter 42. இது this is the prayer. ஆவியில ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏறெடுத்தார். This was the prayer that was happened. Holy Spirit of God இதை ஜெபமா என் அடியால செய்ய வைத்தார். அந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to listen as the word of God. ஆமென். எத்தனை பேருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை கேட்க போறது? ஆமென். சில வெரி ஃபியூ, ஒரு சில நேரத்துல மட்டும் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலி ஜெபிக்கும் போது ஆண்டு சில காரியங்களை அப்படியே ஜெபிக்க வைப்பார். God will use our mouth and அப்படியே அதை அப்படியே ப்ரே பண்ண வைப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு வார்த்தை ஐசையா 42ஆம் அதிகாரம். நம்ம இன்னைக்கு 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஓகே, ஸோ கர்த்தர் என்ன செய்ய போகிறார், வாட் காட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்றது தான் இந்த 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சத்தமிட்டு? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் காட் எனக்கு ஆண்டு நினைப்பூட்டின ஒரு வார்த்தை. திஸ் மந்த் காட் இஸ் கோயிங் டு ஓவர்கம், God is going to conquer. ஆண்டவர் இந்த மாதம் மேற்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவர் ஓவர் கம்மரா? ஆமென். மேற்கொள்ளுகிறவராய். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. பராக்கிரமசாலியை போல ஆண்டு இந்த மாதத்துல புறப்பட போகிறார். அப்ப 14ஆம் வசனத்துல ஆண்டு சொல்றாரு, நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள் அடக்கி கொண்டிருந்தேன். அந்த வார்த்தை எவ்வளவு கேஷுவலா ஆண்டவர் சொல்றாருல, நம்ம பேசுற மாதிரி. நம்ம ஒருத்தர் ரொம்ப நாளா நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், ரொம்ப நாளா நான் பொறுத்து பாக்குறேன். இந்த மாதம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். இந்த மாதம் God is going speaking to you. என்ன சொல்றார்? நான் ரொம்ப நாளா அமைதியா இருந்தேன், பொறுமையா இருந்தேன், நான் பொறுத்து பார்த்தேன். ஆனா this month God is going to arise for you. ஆண்டவர் எழும்ப போகிறார். எப்படி எழும்ப போகிறார்? ஒரு பராக்கிரமசாலியை போல, ஒரு யுத்த வீரனை போல உங்களுக்காக எழும்பி சத்துருக்களை கர்த்தர் மேற்கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கர்த்தர் புறப்பட்டிருக்கிறார். நம்புறீங்களா? இந்த வார்த்தையில் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்காக புறப்பட்டிருக்கிறார், பராக்கிரமசாலியை போல புறப்பட்டிருக்கிறார். கடந்த 9 மாதமும் ஆண்டவர் மௌனமா இருந்தது போல உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஏன்பா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, என்னை சுத்தி இவ்வளவு நடக்குதே, why are you quiet? எனக்கு விரோதமா இவ்வளவு நடக்குது, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு அமைதியா தான் இருக்கிறீங்க. அப்படி எத்தனை பேர் யோசிச்சீங்க? இருக்கிற எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்க, ஆண்டவரே இப்படி என்னை குறிச்சு பேசுறாங்களே, இப்படி என்ன நடத்துறாங்களே, இப்படி என்ன சிந்திக்கிறாங்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை சுற்றி நடக்குது, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க, நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. அதுக்குதான் ஆண்டவர் பதில் சொல்றாரு, ஆமா, இது வரைக்கும் நான் மௌனமா இருந்தேன், இது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன், நான் அடக்கி கொண்டிருந்தேன். ஆனா இந்த மாதம் அக்டோபர் மாதத்துல யுத்த புருஷனை போல, பராக்கிரமசாலியை போல Lord is going to arise to do a battle. This battle, இந்த பேட்டில் அவர் துவங்குறாரு அப்படின்னா 100% இந்த பேட்டில்ல விக்டரி தான். ஹல்லேலூயா. என வசனம் சொல்லுகிறது, அவர் மேற்கொள்ளத்தான் எழும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் கர்த்தர் எனக்காக மேற்கொள்ள போகிறார், எனக்காக மேற்கொள்ள போகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே தேவ ஆவிக்குள்ளாக நான் ஜெபித்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் இந்த மாதம்
சிலரை சிலதை அடக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் நீங்க கூட சொல்றீங்க? தட் இஸ் த ஷட் டவுன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமேன். சிலவற்றை கர்த்தர் அடக்க போகிறார். சில சத்தங்களை ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ண போறது ஆண்டவர் அடக்க போகிற சில விஷயம் என்ன தெரியுமா? சில சத்தங்கள். ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறார். விசேஷமாக நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், தெரிஞ்சது போலவே இருக்கும். ஆனா இதை நீங்க ப்ராஃபிட்டிக்கலா ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். இந்த 3ல ஏதாகிலும் ஒன்று உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, திஸ் வுட் ஹவ் ஆக்சுவலி உங்களோட போராடிட்டு இருக்கோம். இந்த 3ல ஏதாகிலும் ஒன்று உங்களோட போராடிட்டு இருக்கலாம், இல்லை 3மே உங்களோட போராடி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றது, உங்களுக்காக எழும்பி கர்த்தர் மேற்கொள்ள போகிறார். இந்த மாதம் முழுது நீங்க என்ன சொல்ல போறீங்க? திஸ் மந்த் ஆண்டவரே, நீங்க இந்த மாதம் மௌனமா இருக்கிற மாதம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இதுவரையிலும் நான் மௌனமா இருந்தேன், இதுவரையிலும் நான் சும்மா அடக்கி கொண்டிருந்தேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, திஸ் மந்த் காட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஆண்டவர் எனக்காக கிரியை செய்ய போற மாதம். ஆமென். எனக்காக ஆண்டவர் கிரியை செய்ய போகிற மாதம். ஆண்டவர் கிரியை செய்ய போகிற மாதம் என்னோடு கூட சேர்ந்து த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஆர் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆர் இந்த கர்த்தர் அடக்க போகிற முதலாவது சத்தம் என்ன அப்படின்னா, எந்த சத்தத்தை ஆண்டவர் ஷட் டவுன் பண்ண போகிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த யாத்திராகமம் 14. இது நமக்கு தெரிஞ்ச பேசேஜ் தான். ஆனால் நான் கடைசியில் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஒரு பேசேஜை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த பேசேஜஸ் நமக்கு ஃபெமிலியராக இருக்கிறதுனால நீங்கள் எழுதுறது மட்டும் எழுதிக்கோங்க, நம்ம ரேமா மட்டும் கேட்டுக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு இன் எக்ஸோடஸ் chapter 14, எக்ஸோடஸ் சாப்டர் 14 நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது, அப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு, ஓகே நம்ம செட்டில் ஆயிட்டோம், இப்ப நம்ம புறப்பட்டு போயிட்டோம், இனி அடிமைகள் இல்லை, அடிமைத்தனம் இல்லை, இனி யாரும் நம்மளை அடிக்கிறது இல்லை, ஒடுக்குறது இல்லை அப்படின்ற ஹாப்பியா அவங்க பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவங்க காதுல ஒரு சத்தம் கேட்குது. இதுதான் கர்த்தர் எனக்கு ஜெபிக்க வைத்தார். இந்த பாயிண்ட்டுக்கு தான் ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைத்தார். என்ன அப்படின்னா, அவர்கள் காதுகள்ல கேட்கிற சத்தம் என்னன்னா, ரதங்களின் சத்தமும் குதிரைகளின் சத்தமும் அவர்கள் காதுகளுக்கு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள வந்த விஷயம் என்னன்னா, ஃபியர். ஆமென். இயேசுவின் நாமத்துல உங்களை பயமுறுத்துகிற சில சத்தங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்காக எழும்பி அந்த சத்தங்களை கர்த்தர் அடக்குகிறார். உங்களை பின்னாடி சேஸ் பண்ணி வர சில சத்தங்கள், ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வச்சார். எப்படின்னா, ரதங்களின் சத்தத்தையும் குதிரைகளின் சத்தத்தையும் நான் அடக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அடக்க போகிற ரதங்களின் சத்தம், உங்களை பயமுறுத்துகிற சத்தம். இந்த சத்தம் உங்களை பயமுறுத்துது. இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வருது. இந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வருது. இதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வருது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் உங்களுக்காக இப்போ உங்க காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கர்த்தர் அடக்குகிறார். உங்களுக்காக செங்கடலை பிளந்து உங்களுக்காக அதை செய்ய போற போய் நம்புறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சத்தத்தை கேட்கவே இல்லை. இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண்பதில்லை மாத்திரமல்ல, இன்று கேட்கிற அந்த ரதங்களின் சத்தத்தையும், இன்று கேட்கிற அந்த எகிப்தின் குதிரைகளின் சத்தத்தையும், இன்று கேட்கிற அந்த இராணுவங்களின் சத்தத்தையும் இனி நீ கேட்பது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ற. ஏன்னா கர்த்தர் இதுவரையிலும் சும்மா இருந்தார். 430 வருடம் ஆண்டவர் சும்மா இருந்தது போல இருந்தது. 430 வருடம் ஆண்டவர் அடக்கி கொண்டிருந்தார். 430 வருடம் கர்த்தர் மௌனமா இருந்தார். ஆனா இப்ப கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் புறப்பட்டு மேற்கொண்டுட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பயத்தை நீங்க மேற்கொள்ற மாதத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இந்த மாதம் இந்த ஃபியர் இது வரைக்கும் உங்களை ஓவர் கம் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபியரை கர்த்தர் உங்களை ஓவர் கம் பண்ண வைக்க போறார். நம்புறீங்களா? நான் மேற்கொள்ள போகிறேன், இந்த பயத்தை மேற்கொள்ள போறேன். கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய போறார். உங்களை பயமுறுத்துகிற எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்துல அடக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு எதை குறிச்சு ஒரு பயம் இருந்தாலும், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் இருந்தாலும், என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்தாலும், இந்த சத்தம் உங்களுக்கு ஒரு சில பயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிந்த கோலியாத் எழும்பி வந்து நின்று அவன் பேசுவான். அவன் அந்த சத்தத்தை கேட்கிற அந்த வார்த்தை இருக்கு நிறைய பேருக்கு. இது எல்லாமே பேசேஜ்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பேசேஜ்னால நான் உங்களுக்கு அதை போட்டுட்டு காண்பிக்கல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல சவுலும் 11ஆம் வசனம் 17:11 வாசிச்சோன்னா, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்.
கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒரு சில பேருக்கு சிலருடைய வார்த்தைகள், சில சத்தங்கள் பயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கு. அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை, தட் வேர்ட் இஸ் ஆக்சுவலி ஹாண்டிங் யூ. உங்களை தூங்க விட மாட்டேங்குது. அது உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. உங்களுக்கு ஒரு சில பயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கு. ஆவியானவர் சொல்றாரு, இல்ல, இன்றைக்கு கர்த்தர் அந்த சத்தத்தை அடக்க போகிறார். தாவீதை கொண்டு ஏலா பள்ளத்தாக்கில் கர்த்தர் அந்த சத்தத்தை அடக்கினார். கோலியாத்தின் சத்தம் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல கேட்கவே இல்லை. அந்த சத்தத்தை கர்த்தர் அடக்கினது போல அந்த மனுஷருடைய வார்த்தைகளை, அந்த சத்தங்களை கர்த்தர் என்ன பண்ண போறார்? இந்த மாதம் அடக்க போறார். நம்புறீங்களா? ஆணிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை பயமுறுத்துகிற சத்தத்தை அடக்கும்படி கர்த்தர் நீர் எனக்கு எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கும்போது, அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, அந்த காரியத்தை குறித்து நான் கேள்விப்படும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் வருது. நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. வார்த்தைகளை கேட்கும்போது அந்த ஃபெய்த்ல நான் ஃபில் ஆகுறேன். ஆனா அதனுடைய முடிவுல இந்த விஷயத்தை நான் கேட்கும் பொழுது, இந்த மனுஷருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த ரதத்தின் சத்தம், அந்த குதிரைகளின் சத்தம், இந்த கோலியாத்தின் சத்தம் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்குமானா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். மேற்கொள்ற this month is the month that God is going to overcome enemies. கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? இரண்டாவது, ஒரு ஒரு சத்தம், ஒரு குரல், ஒரு வார்த்தை ஆண்டு அடியாளுக்கு நினைப்பூட்டினது. என்ன அப்படின்னா, நிந்தையின் சத்தம், நிந்திக்கிற சத்தம். The voice, the mockery voice, the sound of mockery. நிந்திக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்ச ஒரு பேசேஜை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரியாத ஒரு பேசேஜை நான் அப்புறம் காமிக்கிறேன். நெகேமியாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல சன்பலாத்தும் தொபியாவும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அலங்கத்தை கட்டுகிறார்கள் என்ற சத்தத்தை என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. இந்த அலங்கத்தின் நியூஸ் அவங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கட்டட்டும், இவங்க கட்டினா என்ன, ஒரு நரி அது மேல ஏறி போனா என்ன ஆயிடும், அந்த அலங்கம் கீழே விழுந்துடும். கேலியும் கிண்டலும் உங்களை நோக்கி வந்திருக்கோனா, அந்த வார்த்தைகளும் அந்த சத்தமும் இருதயத்தை உடைத்திருக்கோனா, கர்த்தர் சொல்றாரு, இல்ல, ஆமென், அந்த சத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். இனி உங்க வாழ்க்கை கேலி கிண்டல் செய்யற ஒரு வாழ்க்கையா இருக்க போறது இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று சொல்லுகிறீங்க? உங்க லைஃப்ல அது நடந்திருக்கு. பீப்புள் ஹாவ் மாக்ட் யூ ஃபார் சம்திங். அந்த வார்த்தை உங்களை அவங்க கிண்டலா சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களை தூங்க விடாம பண்ணி கொண்டிருக்கு. அவங்க உங்களை பார்த்து கேலி செய்த அந்த வார்த்தை, உனக்கு இப்படி நடக்குமா, உன் குடும்பத்துக்கு இப்படி ஆகுமா, உன்னாலயா, உனக்கா அப்படின்னு அவங்க சொன்ன ஒன் வேர்ட் நெஹேமியாவுக்கு சொல்லப்பட்டது போல. நெஹேமியாவின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி இன்னும் ஒரு சில ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதன் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறோம். நெஹேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்க பகுதியை நீங்க உங்க வசனத்தை, உங்க வேதத்தை நீங்க திருப்பி கொண்டேனா, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அந்த அற்பமான யூதர்கள், அல்லேலூயா, உங்களை அற்பமாய் சொன்ன சில வார்த்தைகள், அற்பமா சீப்பா, உங்களை அவங்க சீப்பா பார்த்த ஒரு லுக்லயே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நம்மள அவ்வளோ அற்பமா அவங்க பார்க்குற அந்த பார்வையே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை, விலை இல்லை. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இந்த இடத்துல நம்ம எப்படியாவது போயிடணும், நமக்கு அவங்க கொடுத்த மரியாதை, நம்மளை அவங்க பார்த்த பார்வை. இந்த வார்த்தை சொல்லப்பட்டு, இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, ஒன்று அவங்க செஞ்சு முடிச்சாலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நரி ஏறி போனா இந்த மதில் இடிந்து போகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்க கீழே தொடர்ந்து வாசித்துட்டே வந்தீங்கன்னா, அங்க அவங்க எல்லாரும் ஆவலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் அந்த கண்டிப்பா 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பாரு. அவங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு சில பேர் நம்ம எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஜெபம் பண்ணிப்போம். அப்பதான் வசனத்தை கேட்டு ஃபெய்த் அப்படியே நம்ம ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகி வந்திருப்போம். வீட்டுக்குள்ள வந்த உடனே நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, நம்மள மெசேஜ் எல்லாம் கேட்டு அப்படியே ஸ்பிரிட் ஃபுல்டா, எஸ் நமக்காக கர்த்தர் செய்ய போறார், நம்மளை கொண்டு கர்த்தர் இப்படி செய்ய போறார் அப்படின்னு நம்ம நினைச்சு வரும் பொழுது நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க? உடனே நம்ம பில்ட் ஆகி வந்திருப்போம், அப்படியே ஃபுல்லா உடைந்து போயிடும். அவங்க அப்படிதான் ரொம்ப ஏக்கத்தோ ரொம்ப ஆசையா அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா, அவர்கள் மனமடி உண்டாக இந்த சன்பலாத்தும் தொபியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு நெஹேமியா ஜெபிக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க நெகேமியாவுக்கு உதவி செய்தார். எந்த சத்ரு அவங்களை அற்பமா பார்த்தாங்களோ அவங்க கண்களே ஆச்சரியப்படும் வண்ணமாக நெகேமியாவுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணார். இந்த மாதம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இந்த மாதம் லஷி கதுரா போஷி கதுரா கர்த்தர் இந்த மாதம் என்ன செய்ய போகிறார்? உங்களை அற்பமாய் பார்த்து உங்களை கேலி செய்த கிண்டல் செய்த மனுஷர்கள், நம்ம 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல வாசிக்கும் பொழுது தாவீது அழகா சொல்றார், நீ நிந்தித்த, உன் வாயினால நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன். எந்த தேவனை? உங்களை நிந்தித்தது மட்டும் இல்ல, உங்க தேவனை நிந்தித்து இருக்கிறாங்க. லாலு ஷேக் சில நேரங்கள்ல அந்த வார்த்தைகளை உங்க செவிகள் கேட்டிருக்கு, அந்த சத்தத்தை உங்க செவிகள் கேட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உங்களை நிந்தித்த அதே சத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அந்த சத்தத்தை கர்த்தர் அடக்குகிறார். அல்லேலூயா. உங்கள் சத்துரு, எந்த சத்துரு உங்க தெய்வத்தை நின்றுட்டாங்களோ அந்த சத்தத்தையும் கர்த்தர் அடக்குறார். இந்த மாதம் God is going to shut down the noise and the sound and the voice of enemies strategies. First strategy fear, second strategy அவன் யூஸ் பண்றது என்ன? கேலியும் கிண்டலும் மனதை வடிவாக்கி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ற, டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகளை அனுப்புவான். முதல்ல நீங்க பயப்படுற மாதிரி சில வார்த்தைகளையும் சில சத்தத்தையும் அனுப்புவான். அப்படி நீங்க பயப்படல, இல்ல நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இஃப் யூ புட் த ஃபெய்த் ஓவர் இட், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவானா, உங்க ஃபெய்த்தை நீங்க கட்டி எழுப்பி போகும் பொழுது அடுத்த வெப்பன் அவன் என்ன யூஸ் பண்ணுவான் அப்படின்னா, எந்த சத்தத்தை என்ன வார்த்தைகளை அனுப்புவானா, உடனே உங்களை டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகளை அனுப்புவான். நீங்க அதை கேட்ட உடனே உடைஞ்சு உட்காந்துடக்கூடாது. இதே மாதிரி உடைந்து உட்கார்ந்த ஒரு மனுஷரை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நீங்க திருப்பினீங்கன்னா, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு பெரிய ரிவைவலை உருவாக்குன ஒரு ராஜாவா நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல அந்த ராஜாவுக்கு பெயர் உங்களுக்கு எசேக்கியா ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ரிவைவலை இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா செய்கிறார். இப்ப நம்ம 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் நம்ம வாசிக்கும் பொழுது மேடைகளை அகற்றி சிலைகள் எல்லாம் தகர்த்து ஒரு பெரிய, நீங்க அவர் செஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, 4ஆம் வசனத்துல நீங்க கடைசி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், வாசிக்கலாம். அந்த 4ஆம் வசனம், இது ஒரு பெரிய சீக்ரெட். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டார். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். நீங்க இது ஒரு தனி மெசேஜ். ஆக்சுவலி இந்த ஒரு வசனம்ன்றது ஒரு தனி மெசேஜ். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்த விக்கிரக ஆராதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போக கூடாதபடி மோசேயின் மூலமாக கர்த்தர் ஒரு என்ன பண்ண சொன்னாரு? ஒரு சர்ப்பத்தை உயர்த்த சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த வெண்கல சர்பத்தையே தூக்கிட்டு அதுக்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு விக்கிரகமா மாறி போனது என்ன தெரியுமா? கர்த்தரே அனுமதிச்ச சில காரியங்கள், சில நபர்கள் தான் என்ன ஆயிட்டாங்க, இவங்க செஞ்ச எத்தனை வருஷமா வச்சிருந்திருக்காங்க பாருங்க அந்த சர்ப்பத்தை. ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய ஏஜென்ட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். எஸ் ஆர் நோ? ஐ மீன், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஷுட் நெவர் வர்ஷிப் த ஏஜென்ட் ஆஃப் காட். ஆமென். ஒருவேளை அந்த நேரத்துக்கு அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு உதவியா உங்களை காப்பாத்துறவங்களா இருந்திருக்கலாம். ஆனா கடைசி வரை இவங்க தான் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு அவங்க பின்னாடி நீங்க போய் அவங்கள வர்ஷிப் பண்ணவே கூடாது. எசேக்கியா பண்ண ரிவைவல்லே, எசேக்கியா உடைச்சதுலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் அது எதுவுமே பண்ணல. ஆனா எசேக்கியா கரெக்டா கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணார்? உடைத்து போட்டார். இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டவர் அனுப்பின சில ஏஜென்ட்ஸை பிடிச்சி வச்சிருக்கீங்க. Amen. In the name of Jesus, God is breaking that bondage. அந்த soul tie இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உடைக்கிறார். Amen. I can see, I can sense when I read this passage. சில soul ties இருக்கு. சில நபர்களோடு உங்களுடைய ஆத்மாவை பிணைத்து வைத்திருக்கிறீங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜா நீங்க சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கட் பண்றார். ஆண்டவர் அதை உடைக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு நாமத்துல ஆமென் சொல்லுங்க. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில அது இருக்கு. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒரு சில பேருடைய வாழ்க்கையில அது இருக்கு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அதை பிரேக் பண்ணலாம். ஆமென். ஒருவேளை நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிந்த நபர், உங்க வீட்டுல இருக்கிற நபர் யாரோடையோ இப்படிப்பட்ட ஆமென், அப்ப அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு சில பேரை கர்த்தர் நம்ம லைஃப்ல நம்மளை ரெஸ்டோர் பண்றதுக்கு கொண்டு வருவார். பட் தே கேன் நெவர் ரீப்ளேஸ் காட். தே கேன் நெவர் டேக் த பிளேஸ் ஆஃப் காட். ஒரு சில நேரத்துல நமக்கு அவங்க இல்லைன்னா நம்ம செத்தே போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கலாம். ஆனா அவர்களை நீங்கள் விக்கிரகமாய் மாற்றி அவர்களை நீங்க கர்த்தருடைய பொசிஷன்ல வச்சீங்கன்னா தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ப்ளீஸ், ஒருவேளை அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும்னா இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ணலாம்? தூக்கி எறியலாம்.
ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ரிவைவலிஸ்ட் எசேக்கியா ஆண்டருக்காக பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு அந்த இஸ்ரவேலையே அந்த யூத ஜனங்களை அப்படியே அழகா பண்ணிட்டே வர இந்த எசேக்கியாவுக்கு விரோதமா அசீரிய ராஜாவாகிய சனகரிப்புன்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா எழுப்புறான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க தொடங்கணும். 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க, இதான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். 10ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, 3ஆம் வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய உசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிக்கப்பட்டது. சமாரியா பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்ப அவங்க டார்கெட் எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எங்க வந்துருச்சு அப்படின்னா யூதாவுக்கு நேராகவும் வந்துருச்சு. இப்ப யூதாவை சுற்றிலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொத்தளங்களை போட்டு அதை சிறைபிடிக்க எத்தனிக்கிறாங்க. இப்ப அதை சிறைபிடிக்க வரும் பொழுது இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பப்படுகிறது. என் கூட சேர்ந்து 18ஆம் அதிகாரத்துல ஆள் அனுப்பப்பட்டு நாங்க என்ன பண்றோம், பிடிக்க போறோம். இப்ப எசேக்கியாக்கு பயம் வந்துருச்சு. இப்ப எசேக்கியா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், வெள்ளி தரேன், பொண்ணு தரேன் அப்படின்னு எசேக்கியா முதல்ல வெள்ளியும் பொண்ணையும் தரார். ஆனா அதை கொடுத்தாலும் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாம இந்த அசீரிய ராஜா என்ன பண்றாரு, இல்ல இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நாங்க வருவோம், உன்னை பிடிப்போம், உன்னை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரயாசப்படுறாங்க. ஆனா கர்த்தருடைய வேதத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க அப்படின்னா, அவன் சொல்ற அவங்க அனுப்புற ஏஜென்ட், இந்த அசீரிய ராஜாவாகிய இந்த சனகரிப் அனுப்புன ஒரு ஏஜென்ட்டுடைய பெயரை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகிலும் அசீரிய ராஜா லாகீஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சார்சீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனைகளோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணர் துறையின் வழியில் உள்ள மேல்கூடத்தின் சாலத்தண்டையில் நின்று ராஜாவை அழைத்தனுப்பி, சாரி திஸ் வேர்ட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ டு ரீட். இப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், ராஜாவுக்கு அவர்கள் ஆள் அனுப்புறாங்க. இப்ப ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு சில ஆட்கள் போகிறாங்க. இப்ப அங்க அசீரிய ராஜா ஒரு சில பேர் அனுப்புறாரு, இங்க எசேக்கியா ராஜா ஒரு சில பேர் அனுப்புறாரு. இப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்துல இப்ப ஒரு மனுஷன், அசீரிய ராஜாவுடைய ஏஜென்ட் ரப்சாக்கே அப்படின்ற ஒரு மனுஷன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லாமா? ஜஸ்ட் டு நோ தட் யூ ஆர் ரீடிங் திஸ் வேர்ட். ரப்சாக்கே இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரப்சாக்கே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, அசீரிய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்றத இவர் சொல்றாரு. அதுல கடைசி ஒரு வார்த்தை இருப்பாரு, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன. இந்த வார்த்தை என்ன உள்ளத்தை அப்படி டைரக்டா நீ எதை நம்பி இருக்கிற, உன் நம்பிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, நீ எகிப்தை நம்பி இருக்கிறியா, அது ஒரு நெறிந்த நாள். இல்ல நான் எகிப்தெல்லாம் நம்பல அப்படின்னு நீ சொன்னா, 22ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று நீங்க சொல்வீர்கள் ஆகில், if you are saying that you have proved the trust on your God, நீ அப்படி சொல்வ அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தை 18-19 இன்னைக்கு நீங்க வாசிக்க போறது நெகேமியா 4 2 ராஜாக்கள் 18-19. அப்படி சொல்லி இயேசுவை நீ நம்பிக்கொண்டிருக்கிற, நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறனா அந்த நம்பிக்கை முழுவதுமாய் அற்றுப்போகத்தக்கதாக நாங்க உன்னை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எப்படி சொல்றது, மனமடி வாக்குகிற வார்த்தைகளை, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை, அவங்க நம்பிக்கையை கேள்வி கேட்கிற வார்த்தைகளை இந்த ரப்சாக்கே பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க என்னோடு 19ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நீங்க திருப்பினீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டு உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். ஆமென். இந்த சத்தத்தை, இந்த வார்த்தைகளை, இந்த தூஷணத்தை, இந்த நெருக்கத்தை அவன் கேட்கும் பொழுது அவர் அந்த வார்த்தைகளை எப்படி சொல்றாருன்னா, 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த நாள் நெருக்கம், கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிறனா. இயேசுவின் நாமத்துல நெருக்கத்தை, கண்டிதத்தை, தூஷணத்தை ஒருவேளை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற உங்களுக்குள்ள ஒருவேளை பிள்ளை பேற்றை போல ஒரு வேதனை,
பிள்ளை பேற்றை போல ஒரு வேதனை, அதை போல ஒரு நெருக்கம். டெலிவரி இங்க நிறைய பேருக்கு அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது, இது வெளியும் வராது, இது நிக்கவும் நிக்காது. வெளியே வந்தா நல்லா இருக்கும், வெளியிலும் வராது. அது ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். யூ கான்ட் டூ எனிதிங், யூ கான்ட் டூ எனிதிங். பேபி வெளியில வர்ற வரையும் there is no option, you have to go through that process. அந்த மாதிரி தான் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது. ஏன்னா எசேக்கியா ராஜா செய்தது என்ன, முதல்ல தங்கிட்ட இருந்த வெள்ளி பொன் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல தங்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் செலவழித்தும் அவளுக்கு என்ன இல்லை, வியாதியிலிருந்து சுகம் இல்லை. தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் செலவழித்தும் இதிலிருந்து விடுதலை இல்லை. இன்னைக்கு ஒருவேளை you have spent so much time in praying, you have spent so much time in praising and worshiping, in fasting. நான் நிறைய செலவழிச்சிட்டேன், என் பலத்துக்கு மீறி நான் செஞ்சுட்டேன், ஒரு சில பேருக்காக நான் இறங்கி அதையும் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல இப்பொழுது நான் நெருக்கத்திலும் கண்டிதத்திலும் தூஷணத்தின் நடுவிலும், ஒருவேளை அந்த மனுஷன் சொன்னது போலவே நீ நம்பி இருக்கிற உன் நம்பிக்கை என்ன, உன் ஃபெய்த் என்ன, உங்க ஃபெய்த்தை கொஸ்டின் கேட்கிற மாதிரி, நீங்க நம்புகிற தேவன் கிரியை செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒருவேளை நீங்க கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமா தொடர்ந்து? இந்த எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஆள் அனுப்புறார். ஆள் அனுப்பி இந்த வார்த்தைகளை சொல்றார். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களை தூஷிக்கிற அந்த சத்துருவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு சத்தத்தை கேட்கப்பட போறாரு, ஒரு யுத்தத்தை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ண போறாரு, செய்ய போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்காக அந்த தூஷணத்தை, அந்த தூஷிக்கிற வார்த்தைகளை, உங்களை வேதனைப்படுத்துற வார்த்தைகளை கேட்டு, ஒரு வேளை யூ ஆர் டயர்ட், யூ ஆர் சோ அப்செட்டா இருக்கிறேன் சிஸ்டர், நான் வேதனையா இருக்கிறேன், அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு என்னுடைய மனம் அடிவாக்கப்பட்டிருக்கிறது, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆனா அவங்க சொல்ற வார்த்தை என் நம்பிக்கை ஒரே நிமிஷத்துல தகர்த்து போட்டுருது. நான் விசுவாசத்தோடு இருக்கேன், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருவாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது உத்வேகத்தோடு தான் நான் வீட்டுக்கு போகிறேன். ஆனா வீட்டுக்குள்ள போகும் பொழுது, வேலை ஸ்தலத்துல போகும் பொழுது, அந்த மனுஷர்களுக்கு நடுவுல நான் போகும் பொழுது, அவங்க சொல்ற வார்த்தை என்னை முழுவதுமாய் தூஷித்து என் மனதை கலங்க பண்ணுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன? இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல அவர்கள் உன்னை தூஷிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன தூஷித்தாங்க. நம்புறீங்களா? போகிறார். அந்த அசீரியர்களை கர்த்தர் மேற்கொள்ள எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி, அப்பா என் மனம் மடிவாக்க பேசின மனுஷர்களுக்கு எதிரே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. என்னை தூஷித்த என்ன இல்லை, நான் நம்பின உண்மையே தூஷிக்கும்படி என் நம்பிக்கை என்னன்னு கேட்டாங்களே, உங்கள ஒரு சில பேருடைய your faith has been questioned by some people. உங்க விசுவாசம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர். உனக்கு இது நடக்குமா, அது அப்படி ஆகுமா, இது இப்படி கூடுமா? ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீங்க. தூஷித்த தூஷணத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, கர்த்தர் கேட்டிருக்கிறார். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்களா, ஆனா நானும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்ட சங்கீதம் 119. When Satan is actually planning something against me, I was meditating God's word. இதுதான் ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. நீங்க வேதத்தை தியானிக்க இந்த சத்தங்கள்லாம் அடங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சத்தத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வழிதான். இந்த சத்தத்தை அடக்கிறதுக்கு இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்க சூ பண்ணி அந்த வார்த்தைகளை நீங்க டிக்ளேர் பண்ணணும். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம என்ன செய்ய போகணும் தெரியுமா? இந்த மாதம், இந்த ஃபர்ஸ்ட் வீக், we are going to overcome the voice, the sound, the words of Satan. சத்துருடைய சத்தம், சத்துருடைய குரல், சத்துருடைய வார்த்தைகள், இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதத்துல மேற்கொள்ள போறோம். நம்புறீங்களா? இந்த வாரம் நான் கர்த்தர் எனக்காக அதை செய்ய போகிறார். கர்த்தர், நீங்க அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக
வாசிக்கலாமா? அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாய். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைச்சிருந்தோம் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகத்தான் இந்த சனகரிப் சத்தத்தை உயர்த்தினார். ஆனா கர்த்தருடைய வேதம் ஆண்டு கேள்வி கேட்கிறார், நீ யார தூஷித்த? யாருக்கு விரோதமா உன் சத்தத்தை உயர்த்தின? உன் சத்தத்தை அடக்குவதற்கு கர்த்தர் யுத்த புருஷனாக பராக்கிரமசாலியாக புறப்பட்டிருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த பேசேஜை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்த்து தொடர்ந்து 23ஆம் வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு இந்த 2 அதிகாரத்தை ஸ்பெஷலி இன்னைக்கு நான் இந்த மாதம் நீங்க இந்த வாரம் நீங்க தியானித்து முடிக்க போகிறது இந்த 18, 19 தான். இதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்து, உன் சத்தத்தை நீ உயர்த்து. இந்த சத்தத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சவுண்ட் ஆஃப் மாக்கரி, நம்மளை கேலி செய்யற, கிண்டல் செய்யற, தூஷிக்கிற, நம்ம மனதை மடிவாக்குகிற சத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உயர் பண்ணுவார். 3வது ஒரு முக்கியமான சத்தம். இந்த சத்தத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு நமக்கு மெசேஜ் வேர்ட்ஸே தேவையில்லை. இந்த சத்தம் என்ன அப்படின்னா, இந்த குரல் என்ன, இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, the sound, the voice of deception. சொல்லுங்களேன், ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற ஒரு சத்தம். இந்த சத்தம் தான் எங்க கேட்டுச்சுன்னா தோட்டத்துல கேட்டுச்சு, ஏதேன் தோட்டத்துல. இதே சத்தம் எங்க கேட்டுச்சு அப்படின்னா 40 நாள் இயேசு வனாந்தரத்துல உபவாசிக்கும்போது கேட்டுச்சு. ஆனா இந்த சவுண்ட் ஆஃப் டிசப்ஷன் இது வேதத்துல நம்ம வாசிக்கலாம். நம்ம 1 யோவான் புத்தகம் நீங்க 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது எழுதுறவங்க 5ஆம் அதிகாரம் 4, 5, 1 யோவான் 4, 4 இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், நம்ம மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை அங்க வேதத்துல நம்ம காமிச்சிருக்கு. சில ஆவிகள், வஞ்சக ஆவிகள், அது என்ன பண்ணும் அப்படின்னா கடைசி காலத்துல வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, அப்படிப்பட்ட டிசப்ஷன் ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் பிசாசு பயமுறுத்தி பார்ப்பான். பயமுறுத்தல அப்படின்னா உங்களை மனமடி வாக்கி பார்ப்பான். இல்ல நான் மனமெல்லாம் மடிவாக மாட்டேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக ஃபைட் பண்ணுவார், இந்த யுத்தத்துல உன்னை மேற்கொள்ள அப்படி நீங்க எழுமின உடனே அடுத்து பிசாசு எப்படி தெரியுமா வருவான்? நேசிக்கிறது போல, உங்களுக்கு ஏதோ ஆஃபரை கொடுக்கறது போல, உங்களை உயர்த்துறதுக்கு ஏதோ உங்களுக்கு டிசப்ஷன், சவுண்ட் ஆஃப் டிசப்ஷனை போல வரும். இதுக்கு ரெஃபரன்ஸ் ஜெனிசிஸ் சாப்டர் 3 நீங்க எடுத்துக்கலாம். மத்தேயுல மத்தேயு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசேஜ். ஐ திங்க் மேத்யூ சாப்டர் 5 or 5 இல்லை, கேட்குறவங்களுக்காக நான் இது சொல்றேன். மத்தேயு, நான் அந்த பேசேஜ் எடுத்துட்டு வரல பிகாஸ் இது ரொம்ப ஃபெமிலியர் பேசேஜ்னால. மத்தேயு சாப்டர் 4, மேத்யூ சாப்டர் 4 இதை நம்ம வாசிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதம் முதல் வாரத்துல கர்த்தர் யுத்த புருஷனாக பராக்கிரமசாலியாக நமக்காக எழும்பி மேற்கொள்ள போகிறார். ஆமேன். இந்த வார்த்தையை நீங்க இந்த வாரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எப்படி நான் இதை பிராக்டிஸ் பண்ணுவேன், எப்படி பிராக்டிக்கலா எப்படி நான் எசேக்கியாவுக்கு நடந்துச்சு, நெஹேமியாவுக்கு நடந்துச்சு, மோசேக்கு நடந்துச்சு, தாவீதுக்கு நடந்துச்சு, எனக்கு எப்படி சிஸ்டர் இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சாவியும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வசனத்தை டிக்ளேர் பண்றதுதான் இந்த மாதம் நீங்க செய்ய போகிற ஒரு அற்புதமான காரியம். எத்தனை பேர் இதுக்கு ஆமின்னு சொல்லுங்க. ஏன்னா இதை நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டு இந்த மாதத்துல எனக்கு இதை செய்ய கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், டிக்ளேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல கூட இதே மாதிரி தான் ஒரு நான் இப்போ கூட அதை மெசேஜ்ல இன்னைக்கு நான் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணேன். கீழே ஜூடா தூங்கிட்டு இருந்தாரு, என் பக்கத்துல ஜெயின் தூங்கிட்டு இருந்தா. ஆண்டவர் என்ன வேதத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை எடுத்து நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அவங்க தூங்குற சமயம்னா நான் ஜெபிக்கிற சமயம், வேதத்தை வாசிக்கிறது. ஒரு சின்ன லைட், நான் முன்னாடியே சில பேருக்கு அதை சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன லேம்ப் நான் வச்சிருக்கிறேன். அது சும்மா அப்படி ஃபோல்ட் பண்ணா ஃபோல்ட் ஆயிக்கும். அமேசான்ல வாங்கினேன், 300 ரூபாவோ 200 ரூபாவோ தான், அவ்வளவுதான், ரொம்ப கம்மி. அந்த லேம்ப்ல நான் பைபிள் படிப்பேன் இருட்டுக்குள்ள. அந்த லேம்ப் எனக்கு மட்டும், பைபிளுக்கு மட்டும் ஃபோக்கஸ். இப்படிதான் ஐ எம் ரீடிங் பைபிள். ஸோ என்ன மாதிரி நீங்க சில பேர் நெருக்கத்துல இருப்பீங்க, சில பேருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் யூ கேன் ஆக்சுவலி ட்ரை, திஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. அப்படிதான் நான் பைபிள் படித்து கொண்டிருந்தேன். அப்படி படிக்கும்போது தேவ ஆவியானவர் இந்த சங்கீதத்தை
பிள்ளைகள் மேல ஆண்டவர் பேச சொன்னார். அல்லேலூயா. அப்படியே 2 கையும் 2 பக்கம் நீட்டிட்டேன். 2 கையும் இப்படி 2 பக்கம் நீட்டி ஜேனுக்கு நேரா ஜூடாக்கு நேரா நான் நீட்டி அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி 121ஆம் சங்கீதம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறது இல்ல, தூங்குறது இல்ல. ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார். ஜேன், உன்னை காக்கிற தேவன் நீ தூங்கிட்டு இருக்கலாம் ஜேன், ஆனா உன்னை காக்கிற தேவன் உறங்குறது இல்ல, தூங்குறது இல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேலை, ஆமா, கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகள் மேல அதை டிக்ளேர் பண்ண சொன்னார். இயேசுவின் நாமத்துல இனி வரப்போகிற 90 days or 89 days, இந்த 3 மாசமும் நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் டிக்ளேர் இட். எதையோ கண்டதை டிக்ளேர் பண்ணாம இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை டிக்ளேர். எத்தனை பேர் இன்னைக்கு இதை நம்ப போறீங்க? எதை ட்ரை பண்ண போறீங்க? உங்க பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கட்டும், உங்க கணவர் தூங்கிட்டு இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், உங்க கைகளை உயர்த்தி நீங்க டிக்ளேர் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென். வியாதி உள்ளவர்களுக்கு நேரா இல்ல, நீங்க சாகாம பிழைத்திருந்து கர்த்தரை தேவன் அறிவிப்பீங்க. ஆமென். டிக்ளேர் பண்ணுங்க அந்த வார்த்தையில. கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ரண வைத்தியாரா இருப்பார் அப்படி சொல்லி இயேசுவின் நாமத்தை அதை நீங்க டிக்ளேர் பண்ண கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜா அந்த சத்தத்தை கேட்ட உடனே, இவைகள் எல்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்ட உடனே ரட்டை உடுத்தி ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. ஆமா, தேவ பிரசன்ஸ்குள்ள போயிடணும். இந்த மாதிரி சத்தம் கேட்கும் போது இந்த சத்தத்துல இருந்து எஸ்கேப் ஆகுற ஒரே வழி என்ன தெரியுமா? கோ இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆலயத்துக்குள்ள போயிடும். எசேக்கியா நமக்கு கத்துக் கொடுத்த சீக்ரெட். ஆலயத்துக்குள்ள அவர் போய் அவர் ஜெபிச்ச சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த சத்தம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்க ஜப சத்தம் அந்த சத்தத்தை அடக்கும் இயேசுவின் நாமத்துல. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அப்படி ஒரு பிரேயர் பவரை இப்ப ரிசீவ் பண்ணலாமா? 2 கைகளை உயர்த்தி, டைம் ஆயிடுச்சு, 2 கைகளை உயர்த்தி we are going to receive the power to pray, the power to make ஒரு louder voice. அப்படின்னு நான் சொல்றேன், it's a spiritual sound. நான் சொல்றது அப்படியே கத்திர சத்தத்தை மட்டும் நான் சொல்ல, உங்க ஜப சத்தம் பரலோகத்துல கேட்டு இந்த சத்ருவின் சத்தத்தை அடக்கிறதுக்கு ஆண்டவர் பரலோகத்துல இருந்து புறப்படும். அப்ப இந்த சத்தத்தை அடக்குனா என் சத்தத்தை நான் கூட்டணும். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கொண்டீங்க? எசேக்கியா சத்தத்தை கேட்ட உடனே ரட்டுடித்தி ஆலயத்துக்குள்ள போய் அவரு சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, என்ன நிந்திக்கிறாங்களேப்பா, தூஷிக்கிறாங்களேப்பா, ரகா லாஷி காதா ரபா. கேளுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகள்ல இன்னும் பயமுறுத்துற சத்தம் கேக்குது, இன்னும் வஞ்சிக்கிற சத்தம் கேக்குது, இன்னும் ஏமாற்றுகிற வஞ்சகனின் சத்தம் கேக்குது, இன்னும் சில நிந்திக்கிற சத்தம், தூஷிக்கிற சத்தம் கேக்குது. இந்த சத்தங்களை அடக்கிறதுக்கு ஒரே வழி சிஸ்டர், நீங்க சத்தமிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் சொல்ற வார்த்தையை சத்தமிட்டு உங்க வீடுகள் கேட்கட்டும். உங்க வீடுகள் கேட்க டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வேதத்துல வாசிக்கிற பவுலும் சீலாவுடைய சத்தம் அந்த கதவுகளை எட்டினது. அந்த பவுலும் சீலாவின் சத்தம் அந்த அஸ்திபாரத்தை ரீச் பண்ணுச்சு. உங்க சத்தம் தான் அஸ்திபாரத்தை அசைக்க முடியும். உங்க சத்தம் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்க முடியும். நீங்க வேதத்துல பேதுருவுக்கு தேவதூதன் வந்து சிறைச்சாலையை திறந்து விட்டார். ஆனா பவுலுக்கும் சீலாவுக்கும் தேவனோ தேவ தூதர்களோ மனுஷரோ வந்து திறக்கல, அவங்க சத்தம் அதை திறந்துச்சு. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சகோதரியே, உன் சத்தம்தான் உன் சிறைச்சாலையை திறக்கிறதற்கான சாவி. உன் ஆராதனையின் சத்தம், உன் ஜெபத்தின் சத்தம் உன் சிறைச்சாலையை திறக்கிறதற்கான சாவி. ரகா லாதி ரபா லிஷே கதா ரபா. உனக்கு இருக்கிற போராட்டத்தின் அஸ்திபாரத்தை அசைக்கிறதற்கான சாவியே your voice and your sound. ரீகா பாலா ஷீகா தர்ரா. எசேக்கியா கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியோ அந்த சத்தத்தை அவர் தியானித்து உட்கார்ந்துட்டு இல்ல, அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உட்கார்ந்துட்டு இல்ல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே he went into the presence of God. he went into the presence of God. ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவர் சத்தத்தை உயர்த்த ஆரம்பிச்சாரு. அவர் சத்தம் உயர 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 கர்த்தர் சத்துருவுக்கு ஒரு சத்தத்தை அனுப்புறாரு. அவனை பின்னாடி போயிட்டு இருக்கியா? எசேக்கியாவுக்கு பின்னாடி போறியா? இல்ல, பாரு, உனக்கு ஒரு சத்துருவ வந்திருக்கிறான்னு சொல்லி ரீகா ரபா லிஷே கதரா. அசீரியரின் காதுகள் அவர்களுக்கு ஒரு சத்ருவின் சத்தத்தை. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இது ஒரு நூல் போல, இதை நீங்க வாசிச்சா இது ஒரு பயங்கரமான ரெவலேஷன்.
இது ஒரு பயங்கரமான வெளிப்பாடு. 18-19 கர்த்தர் உங்களுக்கு நிறைய ரெவலேஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ராகா லாஷி காதா ராபாரா 2 2 Kings chapter 18 and 19 is the core verse that God is going to reveal a beautiful doctrine and secrets. உங்களுக்காக பர்சனலா சில சீக்ரெட்ஸை அந்த அதிகாரத்தை கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்காரு. கையை வைத்து சொல்லுங்க, நான் தியானிக்க போறேன் அந்த அதிகாரத்தை நான் தியானிக்க. இந்த வாரம் முடியறதுக்குள்ள அடுத்த வெனஸ்டேக்குள்ள you are going to meditate this 2 chapter where God is going to bring out a lot of revelations and secrets and strategies is going to come out of it. நிறைய ரகசியங்களை, மறைபொருள்களை, திட்டங்களை இது வழியா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Raka raba raba shiga darra masika darra liha la shika darra baudaraba. இங்க ஒரு சத்ருவின் சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எசேக்கியா சத்தமிட ஆரம்பிச்சாரு. அங்க சத்ருவுக்கு மறுபடியும் இன்னொரு சத்தம் கேக்குது. உனக்கு விரோதமாய் ஒரு ஆளை கர்த்தர் எழுப்பி விட்டுட்டார். ராகா லாஷி காதா ரபா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களுக்காக எழுந்த. இதுவரைக்கும் கர்த்தர் மௌனமா இருந்தார் சகோதரியே. 9 மாதம் கர்த்தர் மௌனமா இருந்தார். 9 மாதம் கர்த்தர் சும்மா அடக்கி கொண்டிருந்தார். ஆனா இந்த 10வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக போல, உங்களுக்காக யுத்த புருஷரை போல God is going to raise up on behalf of you to overcome your enemies. முதல்ல உங்க எனிமியோட சத்தத்தை கர்த்தர் அடக்குகிறார். முதல்ல சத்ருடைய சத்தத்தை கர்த்தர் அடக்குகிறார். பயமுறுத்துகிற சத்ருவின் சத்தத்தை கர்த்தர் அடக்குகிறார். குதிரைகளின் சத்தம் அடங்குகிறது, ரதங்களின் சத்தம் அடங்குகிறது, கோலியாத்தின் சத்தம் அடங்குகிறது. ராகா லாஷி கதரபா. உங்களுக்கு பயத்தையும் திகிலையும் உண்டாக்குகிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் அடக்குகிறார். அதற்கு முடிவை கொண்டு வருகிறார். God is shutting down கபாலா ஷீகா தர்ரோ சேகா தரபா. அதை கர்த்தர் ஷட் டவுன் பண்றாரு. ரிபோ லீத ரபா. இரண்டாவது, உங்களை தூஷிக்கிற, உங்களை மனமடி வாக்குகிற ரீகா லீத ரபாலா, உங்களுக்கு பிள்ளை பேரு உண்டாக்குகிற போல ஒரு வலியை உண்டாக்குகிற ரீகாதர். அந்த வார்த்தை என் இருதயத்தை தைத்து, எனக்குள்ள அவ்வளோ பெயின் இருக்கு, இந்த வார்த்தையினால எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு, பிரசவ வலியை போல வலியை அனுபவித்து கொண்டிருக்கிற சகோதரியே, ஒரு பிரசவ வேதனை படுகிற ஒரு ஸ்திரீ எப்படி சத்தமிடுவாளோ அப்படி நீ சத்தமிடு. ரீகா பாதா ரபா லிஷேகதரா. பெற பண்ணுகிற பெலத்தை கர்த்தர் உன் மேல கொண்டு வந்துறார். ரீகா ரபா லிஷேகர. பெற பண்ணுகிற ஒரு பெலன் உன் மேல ரெஸ்ட் ஆகுது. மிகா ரகா லிஷேகதரா. சத்தமிடு. எப்படி ஒரு பிள்ளை தாச்சி பெரும் பொழுது சத்தமிடுவாளோ அப்படி நீ சத்தமிடு. எசேக்கியா சத்தமிட்டாரே, கர்த்தரை நோக்கி நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ரகா லபா லபாஷி. பரலோகத்தை எட்டுகிற ஒரு சத்தம் உன் வாயில வரட்டும். ரீகா லாஷி கத ரபா லீத ரபா. சத்தமிடு. எசேக்கியாவை போல சத்தமிடு. பரலோகத்தில் கர்த்தரிடத்தில் அந்த சத்தம் கேட்கட்டும். ஆண்டவர் எசேக்கியாவின் சத்தத்தை கேட்டு சத்ருவின் சத்தத்தை அடக்கினார். தூஷித்தவனுடைய சத்தத்தை அடக்கினார். ரீபா லீஷே கத ரபௌதரா லீஷே கத ரபௌசிகா. மனமடிவாக்க பேசினவனுடைய சத்தத்தை கர்த்தர் அடக்கினார். நீகலா புஷி மகான் கர்த்தர் அடக்குகிற ஒரு காலத்துல God is going to shut down every voices and the noises and the words of Satan. வஞ்சிக்கிற சில சத்தங்கள் உங்க குடும்பத்தை சுத்தி கொண்டிருக்கு. பயமுறுத்தின பயத்துக்கு நீங்க பயப்படல. நீ கலாஷி கது ரபௌத ரபா. மனமடி வாக்குன அந்த மனமடி வாக்குதலுக்கு நீங்க கொஞ்சமும் சலந்து போகல. அடுத்து 3வது கீயை சத்ரு யூஸ் பண்றாங்க. அதுதான் டிசெப்ஷன். கையை உயர்த்தி கையை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா, என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு விரோதமா, இந்த பிசினஸ்க்கு விரோதமா வஞ்சிக்கிற சில வஞ்சக சத்தங்கள் கேட்கப்படும். நிக்கராபா. அதை எப்படி ஆண்டவர் மேற்கொண்டார்? வெரி ஈஸி. அவர் வார்த்தையை வச்சுதான் அதை மேற்கொண்டார். சொல்லுங்க, இந்த மாதம் நான் வார்த்தையில வேரூன்ற போறேன். Just I'm not going to read that word, but I'm going to just eat that word, chew that word, and I'm going to declare it. நான் வெறும் வார்த்தையை படிக்கிறவளா இல்ல, அந்த வார்த்தையை புசிக்கிறவளா, அந்த வார்த்தையை விழுங்குகிறவளா, அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறவளா மாறப்போகுது. இந்த மாதம் எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ததுனால தான் அந்த டிசப்ஷன் வாய்ஸ்ல இருந்து கர்த்தர் வெளியே வர முடியும். அந்த டிசப்ஷன் வாய்ஸை கர்த்தர் அடக்க முடியும். அப்பொழுது சத்ரு அவரை விட்டு ஓடி போனான். அப்பொழுது சாத்தான் அவரை விட்டு ஓடி போனான். இந்த டிசப்ஷன் ஸ்பிரிட்டை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, வெரி சிம்பிள் வேர்ட்.
வார்த்தை 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 வார்த்தை. வஞ்சிக்கிற சில சத்தங்கள் கேட்கறது. ஏவாள் விழுந்தது போல நீங்க விழக்கூடாது. ஏவாள் விழுந்ததுனால முழு மனுக்குலமே விழுந்து போனது. பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா விழுகைக்குரிய பலனை அவங்க அனுபவிச்சாங்க. சொல்லுங்க, இல்ல என் தலைமுறை அப்படி அனுபவிக்கிறது இல்ல. நான் வஞ்சிக்கப்பட்டா என் தலைமுறை முழுவதுமே விழுந்து போயிடும். இன்னைக்கு வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தர் நீங்க எழும்ப பண்ணுகிறார். ஆன்ற அந்த டாக்டரினை கர்த்தர் அந்த வெளிச்சத்தை உங்க மேல உதிக்க பண்ணுகிறார். வேதத்தை வாசிச்சு அதை டிக்ளேர் பண்ற அந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்னிங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க வாயை விரிவாய் திறந்து ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்க வாயை விரிவாய் திறந்து சத்தமிட போறீங்க. என்ன சத்தம் கேட்க போகுது? உங்க வீடுகளுக்குள்ள துதியின் சத்தம், உங்க வீடுகளுக்குள்ள ஜபத்தின் சத்தம், உங்க வீடுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம். the word is going to proclaim பண்ணுங்க, proclaim பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற சுவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கட்டும். உங்களை அடைத்திருக்கிற அந்த கதவுகளுக்கு அந்த சத்தம் கேட்கட்டும். உங்களை அடைச்சிருக்கிற அந்த சிறைச்சாலையின் கதவுகளுக்கு அந்த சத்தம் கேட்கட்டும். அப்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் நீங்கள் சத்தமிடுகிற மாதம். ஏன்னா இந்த மாதம் கர்த்தர் சத்துருவின் சத்தத்தை அடக்குகிற மாதம். கர்த்தர் அடக்கணும்னா, ஆண்டவர் புறப்படணும்னா நம்ம சத்தமிடணும். கைகளை இருதயத்துல வச்சு சொல்லி முடிப்போமா? ஆண்டவரே, இந்த மாதம் நான் சத்தமிடுகிற மாதம். இந்த மாதம் let my voice and let my sound and let my words be higher than enemies. என் சத்துருவுக்கு மேலாக என்னுடைய சத்தமும் என்னுடைய குரலும் என்னுடைய வார்த்தையும் மேலோங்கி நான் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. இந்த உலகத்தை நான் மேற்கொள்ளணும். சத்ருவை நான் மேற்கொள்ளும். இந்த வஞ்சக ஆவிகளை நான் மேற்கொள்ளும். என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் கணவரையும் ஒரு ஆவி பயமுறுத்தி கொண்டிருக்கேன். அதை நான் மேற்கொள்ளணும். என்னை தூஷித்து என்னை மனமடி வாக்கி கொண்டிருக்கேன். அதை இந்த மாதம் நீங்க மேற்கொள்ள எழுந்திருக்கீங்க. நானும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். ரீகா தர்ரபா லபா தர்ரபா. அந்த ஓவர் கமிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வாய் மேல கை வச்சு, நல்லா அப்படியே உங்க வாய் மேல கை வச்சு, ரீகா தர்ரபா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க உதடுகள் மேல கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஊழியக்காரியாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உதடுகளின் மேலும் அதிகாரம் உண்டாவதாக. அத்தாரிட்டி வருது. ஜீவனை உண்டாக்குற ஒரு அத்தாரிட்டி உங்க உதடுகள் மேல வருது. ரீகா தர்ரபா, உங்க நாவுகளுக்கு வருது, நாவுகளுக்கு வருது. பெற்றுக்கொள்ளுங்க. லைஃப உண்டாக்குற, லைஃப பேசுற ஒரு அத்தாரிட்டியை உங்க மேல ரெஸ்ட் பண்ற. ஸ்பீக் தி லைஃப் டு யுவர் ஃபேமிலி. ஜீவனை பேசுற ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் உங்க உதடுகளுக்கு கொடுக்கிறார். நீங்க தரபா உஷத ரஹா தரபா லபூஷக தரபா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிது நீங்க சத்தமிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி அந்த சத்தங்களை அடக்குகிறார். கர்த்தர் இந்த மாதத்துல இந்த வாரத்துல நீங்க எனக்கு செய்ய போகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம், ஆமா, this month is going to be a month of overcomers. நாங்க மேற்கொள்ற மாதமா இந்த மாதம் எங்களுக்கு இருக்க போறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது இந்த மாதத்துல இந்த சத்தங்களை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தாங்க. இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் அப்படியே இந்த வாரத்தில் நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யும். வேதத்தை தியானிச்சு எங்கள் பிள்ளைகள் மேலே, என் கணவரின் மேலே, என் குடும்பத்தின் மேலே அதை டிக்ளேர் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகத்துக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் இந்த கேட்ட இந்த 3 பாயிண்ட்டையும் மனதில் வைங்க. கண்டிப்பாக தேவ ஆவியானவர் உங்கள் சத்தம் தான் அந்த சத்தத்தை அடக்கும். ஆமென். ஆமாம், ஹவு லவ், உங்களுடைய வாய்ஸ் எவ்வளோ லவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் குறைய போகுது. கர்த்தர் அதை அடக்க போகிறார். உங்களுக்காக அதை செய்ய போகிறார். இது வரைக்கும் மௌனமா இருந்தார், இது வரைக்கும் சும்மா இருந்தார். ஆனா இனிமேல் கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமென். அவரை செயல்படுத்துற ஒரு விஷயமே உங்க வாய்ஸ் தான், உங்க குரல் தான், உங்க வார்த்தைகள் தான் அவரை என்ன பண்ண போகுதுன்னா எழுப்பி விட போகுது. ஆமென். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதை கேட்க. நான் பேசி நான் சத்தமிடும் போது கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய எழுந்துடுவார்ன்ற அந்த அற்புதமான ரகசியத்தை நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த 3ஐயும், இந்த ஃபியர், அதுக்கப்புறம் நம்மள அந்த மாக்ரி, த வாய்ஸ் ஆஃப் மாக்ரி, அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் அண்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் டிசப்ஷன், இந்த 3ஐயும் தியானிங்க. இந்த 3ல் எது உங்களுக்கு விரோதமாக போராடிட்டு இருந்தாலும் அது கர்த்தர் மேற்கொள்ளுவார், உங்களையும் மேற்கொள்ள செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த சந்திக்கலாம். 8:30 மணிக்கு முடிஞ்சால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. 8:30 to 9 o'clock நமக்கு ஒரு ப்ரேயர் செஷன். அது வந்து ப்ரேயர் செஷன் மாதிரி இல்லாமல் அப்படியே ஆவியான நடத்துகிறபடி நம்ம we are praying in spirit and letting God to speak through us. அப்படியே நம்ம விட்டு கொடுத்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க விரும்புறதை நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் 9 o'clock to 10 o'clock 10:15 நமக்கு வந்து வர்ஷிப் அண்ட் வேர்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு 230-40 people வந்திருந்தோம். இந்த 200 பேரில் இத்தனை 200 சில்லற பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 18, 19 போய் நீங்க தியானிக்கணும். அது சில வார்த்தைகள்லாம் எனக்கே படிக்க கஷ்டமா இருந்தது, சொல்றதுக்கும் கஷ்டமா. நான் படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா அது டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு படிக்கிறதுக்கு. ஆமா, சிச்சுவேஷன்ல வித் ஜேன் அண்ட் டு ரீட் இட் இஸ் வெரி ஹார்ட். பட் நீங்க டைம் எடுத்து கண்டிப்பா படிங்க, பொறுமையா படிங்க. அதுல ஒவ்வொரு வேர்டையும் கீனா படிங்க. எசேக்கியா என்ன பண்ணாரு, சத்ரு என்ன சொன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ், எப்படி அவங்கள டெலிவர் பண்ணாரு, ஆண்டதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே அந்த 2 அதிகாரத்துல இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பேசேஜ் டு மெடிடேட் அண்ட் டு ப்ரொக்ளைம் ஓவர் எ ஃபேமிலி. நீங்க சங்கீதங்களை எடுத்து வச்சு, சில ப்ராமிஸ் வேர்ட்லாம் எடுத்து வச்சு, உங்க கைகளை நீட்டி உங்க பிள்ளைகளுக்கு நேரம், உங்க கணவர் தூங்கும்போது, உங்க பிள்ளைகள் தூங்கும்போது அந்த வார்த்தையை இந்த வாரத்துல என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. அதை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஹானர் பண்ணுவாரு, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.